ஹலோ நேயர்களே, நான் உங்கள் உஷா பேசுகிறேன். நான் இப்போ அன்பு சேனலில் ராஜாஜியின் ராமாயணம் வாசித்து கொண்டு இருக்கிறேன். நான் நிறைய ஆன்மீக புத்தகங்களை படித்திருக்கிறேன். அதில் ரொம்ப தடவை கிட்டத்தட்ட 1000 தடவைகளுக்கு மேல் ராஜாஜியின் ராமாயணம் வாசித்து இருக்கிறேன். அதுபோல் சரித்திர நாவல்களையும் நிறைய வாசித்து இருக்கிறேன். அதில் குறிப்பாக திரு கல்கி அவர்களின் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை மிகவும் அதிக தடவை படித்தவை. அதுபோல திரு சாண்டில்யன் அவர்களின் நிறைய புத்தகங்கள் வாசித்து இருக்கிறேன். குறிப்பாக யவனராணி, கடல்புறா, ராஜமுத்திரை போன்றவைகள். இந்த புத்தகங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப படிக்க தூண்டுபவை. இன்றும் என்றும் எந்த வயதினரும் படித்தும் கேட்டும் மகிழலாம். எனக்கு திரு சாண்டில்யன் அவர்களின் கடல்புறா நாவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். திரு சாண்டில்யன் அவர்களின் நாவலில் வர்ணனைகள் நிறைய இருக்கும். ஆனால் கதை ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஓல்ட் இஸ் கோல்ட் அல்லவா? நீங்களும் கேட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஆதரவு தாருங்க. நன்றி, வணக்கம். கடல்புறா பாகம் முதல் 1, அத்தியாயமும் 1. இளைய பல்லவன். காஞ்சி இருக்க கலிங்கம் குலைந்த களப்போர் பாடத் திறமினோ என்று கலிங்கத்து பரணியில் பரணிக்கோர் புலவரான செயங்கொண்டார் தமிழக மகளிரை அரைக்கூவி அழைத்து மகளிர் தத்தம் கணவருடன் நடத்திய களவிப்போரையும் கலர்ச்சென்னியான முதலாம் குலோத்துங்கன் கலிங்கத்தின் மீது நடத்திய ஆயுத போரையும் ஸ்லேடை கோத்து பாடியது பல வருஷங்களுக்கு பின்புதான் என்றாலும் அந்த போருக்கு வித்திடுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே காரணமாயிருந்த கலிங்கத்தின் பாலூர் பெருந்துறை சித்ரா பௌர்ணமியின் அந்திமாலை நேரத்தில் இயற்கை வனப்பின் எல்லையை எட்டி கொண்டிருந்தாலும் இயற்கை வனப்புடன் இணையும் எத்தனையோ செயற்கை கஷ்டங்களையும் சுட்டிக்காட்டி கொண்டுதான் இருந்தது. மாலை கதிரவன் தன் மஞ்சள் நிற கதிர்களை எதிரே இருந்த வங்கக்கடலின் நீல நிற அலைகளின் மீது பாய்ச்சி மயில் துத்தத்தை தங்கமாக அடிக்கும் ரசவாதியைப் போல அலைகளின் நிறத்தை பொன்னிறமாக மாற்றி கொண்டிருந்தாலும் அந்த மாற்றமும் ரசவாதி அகன்றவுடன் மறைந்துவிடும் மாயாஜாலத்தைப் போலவே ஆதவன் மறைய அகன்று சிருஷ்டியின் அனித்தியத்தை நிரூபித்து கொண்டிருந்தது. அத்தகிரியில் தோன்றி மஞ்சூரை, பூரணை, பிராணிகிதை, பேனகங்கை, வேணுகங்கை, இந்திரவதி ஆகிய 6 உப நதிகளையும் சேர்த்தடைத்து கொண்டதால் பிரம்மாண்டமாக பெருகி 90 காத தூரம் ஓடி வந்த களைப்பை போக்கிக் கொள்ள பாலூர் பெருந்துறை கருகில் கடற்கணவனுடன் வேகமாக மோதி கலந்துவிட்ட புண்ணிய நதியான கோதாவரியின் மண்டல் கலந்த செந்நீர நீரும் ஆதவனுக்கு துணை செய்து நீலக்கடலின் நிறத்தை சங்கம பகுதியில் சிறிது தங்கமாக மாற்றியதென்றாலும் மாலை நேர காற்றால் திரும்ப எழுந்த பெரும் அலைகள் கோதாவரியின் பொன்னீர நீருக்கும் பழைய மயில் துத்தத்தின் நிறத்தையே அழித்து பிற்காலத்தில் இந்த கலிங்கத்தின் பொன்னும் மணியும் சூறையாடப்படும் நிலைப்பது மதிப்பற்ற மயில் துத்தம்தான் என்பதை அறிவுறுத்தி கொண்டிருந்தன. சில வருஷங்களுக்குள்ளாகவே கலிங்க நாடு நிலைக்குலைந்து கலங்கி போய்விடும் என்பதை முன்கூட்டி அறிவிக்க விரும்பியது போல் ஓரத்தை அடிக்கடி கலங்கி பொன்னீரம் பெற்ற வங்கக்கடல் நீரை வானிலிருந்து கவனித்த 2 வெண்ணிற மேகங்களுக்கும் அந்தி சூரியன் தனது பொன்னீரத்தை பூசத்தான் முயன்றான். ஆனால் அந்த மாயலில் இருந்து தப்ப முயன்றன போல் மேகத்துண்டுகள் கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. கோதாவரியின் முகத்துவாரத்தை அடுத்தாற்போல் பிரம்மாண்டமான எழுந்த பெரும் கோட்டை மதில்களுக்கு பின்னால் இருந்த அரண்மனை உப்பரிகை உச்சியில் தெரிந்த கலிங்கத்தின் பெரும் கொடி தனக்கு நிகரில்லை என காற்றில் படபடுத்து கொண்டிருந்தாலும் எதிரே கடலில் நங்கூரம் பாய்ச்சி நின்ற பல நாட்டு கப்பல்களின் கொடிகள் அலைகளால் உந்தப்பட்ட நாவாய்கள் முன்னும் பின்னும் ஆடியதன் விளைவாக தங்கள் கொடிமரங்களுடன் முன்னால் சாய்ந்து சீக்கிரம் உனக்கு தண்டனை இருக்கிறது, ஆணவம் வேண்டாம் என எச்சரித்து கொண்டிருந்தன. அந்த நாவாய்களில் இருந்து கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த வணிகப் படகுகளின் துடுப்புகள் சரையல் என்று துளாவப்பட்டதாலும் கரையோரம் வந்து இழுக்கப்பட்ட படகுகளாலும் படகில் இருந்து குதித்த வணிகர்களாலும் கரையோரத்திலும் சற்று தள்ளியும் இருந்த கட்டுமரங்களில் மீன்பிடிக்க மீனவர் வீசிய வலைகள் பலமாக பல இடங்களில் இழுக்கப்பட்டதாலும் இந்த பெருந்துறையின் கரையோர நீர் பெரிதும் குழம்பியும் கலங்கியும் இருந்தன. தமிழர்கள் அதிகமாக குடியேறியதால் தமிழகத்தில் சாதாரணமாக வைக்கப்படும் ஊர் பெயரைப் போல கலிங்கத்தின் அந்த பெருந்துறைக்கு பாலூர் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பெயரை பாலூரா என்று கிரேக்க வணிகர்களும் அராபியரும் சீனத்தாரும் அழைத்தார்களாதலால்
சரித்திரத்தில் பாலூரா என்றே அந்த துறைமுகத்தின் பெயர் நிலைத்துவிட்டது. இருப்பினும் பாலுக்கும் அந்த ஊருக்கும் சம்பந்தமில்லை என்பதை சுட்டிக்காட்ட இஷ்டப்பட்டவன் போல் சித்ரா பௌர்ணமி தினத்தின் அந்த மாலை நேரத்தில் கதிரவன் மறையும் சிறிது நேரத்திற்கு முன்பாகவே தன் பால் நேரத்தை வெளிக்கு காட்டாமல் ஏதோ பெரும் கோபத்துடன் விழிப்பவன் போல் சிவந்த பந்தாக முழு சந்திரனும் மெல்ல வானவெளியில் தோன்றினான். தங்க சூரியன் மறைய முற்பட்டு தங்க மதி தலையெடுத்த பின்பு பாலூர் பெருந்துறையின் அழகு முன்னைவிட பன்மடங்கு அதிகமாக கண்ணையும் இதயத்தையுமே கவர்ந்தது. அத்துடன் அந்த துறைமுகத்தை வேதனையும் கூச்சலும் கூட கலந்துதான் கிடந்தது. அந்த மாலை நேரத்தில் நகரத்துக்குள் இருந்து திடீரென வானத்தில் கூட்டமாக பறந்து வந்து எதையோ மறந்து வைத்துவிட்டவன போல் வெகு வேகமாக கூட்டமாகவே திரும்பிய புள்ளினங்கள் பாடிச் சென்ற இசை காதுக்கு மிக இன்பமாக இருந்ததென்னமோ உண்மைதான். ஆனால் துறைமுகக் கரையில் இழுக்கப்பட்ட படகுகளில் இருந்து பெரும் பொதிகளை இறக்கி மூட்டைகளை தோள்மேல் சுமந்து சுங்க கொட்டடிக்கு சென்று கொண்டிருந்த ஊழியர் கூட்டம், சுமைகளை ஏற்றிக்கொள்ள போட்ட சத்தமும் சுமந்து சென்றபோது போட்ட முணுகளும் இன்பமான இந்த துறைமுகத்தில் மாந்தர் துன்ப மூச்சு விடும் காலம் அதிக தூரத்தில் இல்லை என்பதை அறிவுறுத்தின. அத்துடன் கடற்கரையின் அலைவோரத்தில் இருந்து சற்று தூரத்தே இருந்த சுங்கச்சாவடிகளை நோக்கி போடப்பட்டிருந்த ஒரே ஒரு பெரும் கப்பிச்சாலையில் தென்கலிங்கத்தின் பெரும் மாடுகள் இழுத்துச் சென்ற நானா தேசத்து பொதி மூட்டைகளும் பெட்டிகளும் கர்ண கடூரமான சத்தத்தை விளைவித்தன. வண்டிகளில் ஏற்றப்பட்ட பெரும் சுமையை தாளாத மாடுகள் விட்ட பெருமூச்சையும் ஆயாசத்தையும் தலை தூக்கி பார்த்த கரையோர கடல் நாரைகள் குவா குவா என்று தங்கள் நீண்ட அலகுகளை விரித்து பரிகசித்து பிறர் துன்பப்படுவதை பார்த்து மகிழ உலகத்தில் ஜீவராசிகள் என்றும் உண்டு என்பதை நிரூபித்தன. இப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து புகட்டி கொண்டிருந்த பாலூர் பெருந்துறை மேல் நாட்டாரும் கீழ் நாட்டாரும் தூர கீழ்த்திசை நாடுகளுக்கு செல்வதற்கு ஒன்று கூடும் ஒரே துறைமுகமாதலால் அந்த பெருந்துறையில் யவனரும் சீனரும் அராபியரும் தமிழரும் ஆந்திரரும் வடநாட்டாரும் கலந்து காணப்பட்டது என்றும் கண்கொள்ளா காட்சியாக இருந்ததல்லால் அல்லாமல் நல்லெண்ணம் மட்டும் இருந்தால் உலகம் ஒன்று கூடுவது சாத்தியம் என்பதை வலியுறுத்தி கொண்டிருந்தது. இந்த கதை துவங்கும் 1063வது வருடத்து சித்ரா பௌர்ணமியன்று வழக்கத்துக்கு அதிகமாகவே பல நாட்டு மரக்கலங்கள் அங்கு கூடியிருந்ததால் பலதரப்பட்ட வெளிநாட்டவர் கூட்டம் அன்று துறைமுகத்தில் ஏராளமாகி சிறு உலகம் ஒன்றே அங்கு சிருஷ்டித்து விட்டது போன்ற பிரமையை அளித்தது. தட்டை முகமும் மஞ்சள் நிறமும் உள்ள குள்ளச்சீனரும் ஆஜானுபாகுவாய் உஷ்ணபூமியின் விளைவாக கண்ணிச் சிவந்த சிவப்புடன் காணப்பட்ட யவனரும் மொட்டையடித்து தலைக்கு துணிகட்டி தொளதொளத்த உடைகள் நாலா பக்கமும் காட்சியில் அலைய நடந்த சிவந்த மேனியும் திடகாத்திர தேகமும் உள்ள அராபியரும் அதிக உயரமோ அதிக குள்ளமோ இல்லாத தமிழகத்தாரும் உயர்ந்தும் கனத்தும் பயங்கரமாக விளங்கிய நீக்ரோவரும் கலந்து நின்ற காட்சி நவதானியங்கள் கலந்த மங்கள பாலிகை போல் அந்த பெருந்துறையை விளங்க வைத்தாலும் அந்த பாலிகைகளை உடைக்க விரும்பிய அமங்கல தூதர் போல் கூட்டங்களை விளக்க முற்பட்ட கலிங்கத்தின் சுங்கக்காவல் வீரர்கள் இப்படி வா, அந்த புறம் போகாதே என்று ஆணையிட்டு சுங்கத்திலிருந்து யாரும் தப்ப முடியாதபடி கட்டுப்பாடு செய்து பொதி தூக்கும் ஊழியர்களை விரட்டி கொண்டிருந்தார்கள். அந்த விரட்டலுக்கு பணியாத ஊழியர்களை மென்னியை பிடித்து சுங்கச்சாவடிகளின் பக்கம் தள்ளவும் செய்தார்கள். இத்துடன் இன்று நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.